வழக்கமாக பூ வாங்குறவங்க கிட்ட சாமந்தி கேட்டேன். இந்த வாட்டி அவங்க எடுத்துகிட்டு வரல. கேட்டதுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் ரோஸு மற்ற பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் 10 ரூபாய்க்கு சம்மங்கியும் 10 ரூபாய்க்கு வந்துட்டு அரளிப்பூவும் வாங்கி இந்த பூவை வந்துட்டு கெட்டி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கெட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு கவர் 30 ரூபா சாமந்தின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்க்கெட்டில் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட 2 கவர் வாங்கிக்கிட்டேன். ஸ்கூல் லீவுன்றதுனால இவ்வளோ நாள் பொறுமையாக தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால 5:30க்குலாம் எழுந்திரிச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக பொங்கல் தான் பண்ணிக்கிட்டேன். பாசிப்பருப்பை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கிட்டோம். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் சின்ன வயசில் ஒரு முழம் சாமந்தி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அர்ச்சனைக்கு வந்துட்டு எல்லா பொருளும் வாங்கிக்கிட்டேன். பூ மட்டும் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சாமந்தின்னு சொல்லி கேட்டதுக்கு 5 ரூபாய்க்குலாம் சாமந்தி கிடையாது, மினிமம் வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழகாக்கு பூ, மல்லி, முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2 ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. நீங்கள் சின்ன வயசில் அழகாக்கில் பூ வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு பூ வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.